ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் அப்போவே உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஸோ நீங்கள் ஒரு பெட் லவராக இருக்கீங்க, ஒரு டாக் வந்து வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயமே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுல் இருக்குது. ஸோ ஒரு ராடு வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் மாதிரி 2 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து இது உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் வந்து தனியாக வந்து வாங்குறதை விட வந்து ஸோ ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நீங்கள் டாகுக்கு வந்து ஃபுட்டை வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்டாண்டு தான் வந்து இது. சரி, இந்த ஸ்டாண்டை வச்சு நான் எதுக்காக ஃபுட்டை கொடுக்கணும், இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, உங்களோட டாக் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து கீழே வச்சு கொடுக்கும்போது அந்த டாகோட தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கீழே பார்த்து தான் இருக்கும். ஸோ அதோட செஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாலும் நல்லா வந்து க்ரோதாக இருக்காது. ஸோ ஹைட்டான ஸ்பேஸில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டாக் வந்து எப்போவுமே மேலே தான் பார்த்துட்ருக்கும். ஸோ அதோட செஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த ஸ்டாண்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் 4 புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹெச் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடியில் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்து ஸோ சென்டரில் ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராடை வந்து நம்ம உள்ளே வச்சு வந்து இந்த ராடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ராடை வந்து உள்ளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸும் ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து கீழே விழக்கூடாது, பேலன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி 2 டைப்பில் இருக்கக்கூடிய இந்த ரிங் மாதிரி இருக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட பவுலை வந்து அதில் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ் தான் நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பீஸ். சரி, இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ 18 இன்ச் வந்து ஹைட் வந்து இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம அட்ஜஸ்டபிளாக கொடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்க அப்படின்னா 2 பவுல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பவுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலும் 1.8 லிட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒன்றில் வந்து வாட்டராகவும் ஒன்றில் வந்து அதோட ஃபுட்டும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிளுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே இன்னொரு கிளாம்ப் இருக்குது. இந்த கிளாம்ப் எதுக்காக அப்படின்னா நம்மளோட அந்த பவுல் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பவுல் வந்து கீழே விழுக்காது. அதாவது நம்மளோட டாக் ஆகட்டும் ஏதாவது வந்து தட்டி விட்டுட்டோம், ஃபுட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், இல்லை கீழே விழுந்து கீழே இருக்கிற ஃபுட்டை சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே தெரியாமல் அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வேணுன்றபடி வந்து டிசைன் பண்ணி அவங்களே வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஜெர்மன் ஷெப்பர்ட் சீசர். ஸோ இந்த சீசருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா டேபிள், சேர் அந்த மாதிரி தான் வச்சு வந்து ஃபிட் பண்ணிருந்தோம். ஸோ அது வந்து ஃபிக்ஸடாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.